நடிகர் விஜய் நேற்று கோவை, திருப்பூர், அவிநாசி பகுதிகளில் ரோட் ஷோ மற்றும் பிரச்சாரம் செய்தார். பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்ட நடிகர் விஜய்க்கு கோவையில் போலீசார் உச்சகட்ட பாதுகாப்பு. அதேபோல் சென்னையிலும் இன்று பனையூரில் இருந்து புறப்பட்டது முதல் தற்பொழுது வரை நடிகர் விஜய்க்கு, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு உச்சகட்ட போலீஸ் பாதுகாப்பு. பனையூர் இல்லத்தின் முன் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு. ரசிகர்கள் கூட்டம் வீட்டு மின் குவிந்தன. இதையடுத்து மதியம் 3 மணிக்கு மேல் வீட்டில் இருந்து புறப்பட்ட நடிகர் விஜயின் வாகனத்தை சுற்றிலும் போலீஸ் ஜீப்புகள், பின்னால் மிகப்பெரிய 2 போலீஸ் காவல் வேன்களும், போலீஸ் படையே நடிகர் விஜயை சுற்றி வளைத்து பனையூர் இல்லத்திலிருந்து டி நகர், ஆயிரம் விளக்கு, எழும்பூர் போன்ற பகுதிகளில் பிரச்சாரத்துக்கு அழைத்து சென்றனர். சென்னை மாநகரமே அதிர்ந்தது என்றே சொல்லலாம். இதோ போலீஸ் படை சுற்றி வளைக்க, நடுவில் விஜயின் வாகனம். இதுதான் இன்றைய காலகட்டத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு வழங்கப்பட்ட, தனிப்பட்ட அரசியல் கட்சி தலைவருக்கு வழங்கப்பட்ட இந்திய தேர்தல் வரலாற்றில் உச்சகட்ட பாதுகாப்பு. இப்படி தமிழகத்தில் 2026ஆம் வருடம் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டி, நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி, இப்படி 4 முனை போட்டி இருந்தாலும் 234 தொகுதிகளிலும் தன் கட்சி வேட்பாளர்களை களம் இறக்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கோவை, திருப்பூர், அவிநாசி பகுதியில் பிரச்சாரத்தை நேற்று முடித்துக்கொண்டு இன்று மதியம் சென்னையில் பிரச்சாரம். இதோ அவர் வாகனம் சென்னை டி நகரிற்குள் நுழைந்தது. டி நகர் டிவிகே நகராக மாறியதோ என்ற அளவுக்கு மக்கள் கூட்டம். இத்தொகுதியில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து வாகனத்தில் குஷி ஆனந்தை ஏற்றிக்கொண்டு நடிகர் புறப்பட, காணும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளம். போலீசார் கடும் சிரமப்பட்டு கட்டுப்படுத்தினார்கள் என்றே சொல்ல வேண்டும். பல இடங்களில் போலீஸ் கட்டுப்பாட்டை மீறி கட்டுக்கடங்காத கூட்டம். இது டி நகரா, அதாவது தியாகராய நகரா, அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தின் நகரா? குஷி ஆனந்துக்கு குஷி ஆனந்தாக மாற்றிய இன்றைய பிரச்சாரம். நடிகர் விஜய் ரோட் ஷோ மட்டுமே நடத்தினார் ஒழிய எந்த விதமான பேச்சும் பேசவில்லை. அனுமதி பெற்றிருப்பது மதியம் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை. இதோ போலீஸ் படை விஜயின் வாகனத்தை முன் ஓடி வரும் காட்சி. இப்படி கிட்டத்தட்ட 10-12 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு போலீசார் தொடர்ந்து ஓடி வந்திருப்பது மிகவும் ஆச்சரியமாகவும், உடன் செக்யூரிட்டி கார்டுகளும் ஓடி வந்து ஒத்துழைப்பு கொடுத்த நிலையில் இந்த பெரும் கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்த முடிந்தது. மிக சரியாக திட்டமிட்டு வேலை செய்திருந்தனர் காவல்துறையினர் என்றே சொல்லலாம். பல்வேறு இடங்களில் மக்களை பின்தொடராத வண்ணம் தடுப்புகள் அமைத்து வைத்திருந்தனர். எனினும் மக்கள் மாலைகளை தூக்கி எறிவதும், வாட்டர் பாட்டில்களை தூக்கி எறிவதும், பெப்சி பாட்டில்களை தூக்கி எறிவதும், சிலைகளை வழங்குவதும், இப்படி மக்கள் பின்தொடர காவல்துறையினரும் நடிகர் விஜயன் வாகனத்தின் முன் ஓடி வரும் காட்சி. இப்படி ஒரு பேரணியாக இந்த ரோட் ஷோ அமைந்தது என்று சொல்லலாம். ரோட் ஷோ அல்ல, விஜய் சென்னை முழுவதும் நடத்திய ஒரு மிகப்பெரிய பேரணி. மக்கள் வெள்ளம், கட்டுக்கடங்காத கூட்டம். சென்னையில் உச்சகட்ட பாதுகாப்பு அளித்த காவல்துறை பெருமைக்குரியவர்களே. எந்த விதமான பிரச்சனையும் இன்றி ரோட் ஷோ.
முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதுகாவலர்களும் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் இந்த சென்னை ரோட் ஷோவை மிகவும் சாதுரியமாகவும் கச்சிதமாகவும் இவ்வளவு பெரிய கூட்டத்தின் நடுவில் சிறப்பாக நடத்தி முடித்திருப்பது பெருமைக்குரிய விஷயமே. இப்படி சென்னை மாநகரில் மிகப்பெரிய கட்டுக்கிடக்காத கூட்டத்தை வரலாற்றில் புரட்டி பார்த்தால் இதுதான் முதல் முறையோ என எண்ண தோன்றுகிறது. எம்ஜிஆருக்கு இந்த கூட்டம் இருந்தாலும் அவர் ரோட் ஷோ போன்றவை நடத்தாமல் பொதுக்கூட்டம், பேரணி போன்றவற்றையே அக்காலத்தில் நடத்தப்பட்டது. இன்றைய நவீன காலத்தில் இதோ அவருக்கு வழங்கப்படும் எம்ஜிஆர் புகைப்படம். எம்ஜிஆரும் விஜயும் இருப்பது போல் புகைப்படங்கள் வழங்கப்படுகின்றன. டி நகரிலிருந்து அடுத்த வேட்பாளர், இப்படி வேட்பாளர்களை ஏற்றிக்கொண்டு நடிகர் விஜய் நகர்வலம் வந்தார் என்றே சொல்லலாம். சென்னை மாநகரம் முழுவதும் கடும் போக்குவரத்து நெருக்கடி. இவ்வளவு கூட்டம், அதுவும் வேலை நாட்களில், அதுவும் உணவு வேலைக்கு பின்பு எப்படி இவ்வளவு கூட்டம் வந்தார்கள் என்பதை காண்பதற்கு அதிசயமாகத்தான் இருந்தது. சென்னை முழுவதும் அவர் தனது பிரச்சாரத்தை சரியாக 6 மணிக்கு முடித்து பனையூர் நோக்கி புறப்பட்டார். இதோ பாருங்கள், பூந்தமல்லி ரோட்டில் வழியாக நடிகர் விஜய் செல்லும் காட்சி. அதன் பின்பு எழும்பூர் தொகுதி வேட்பாளர் செல்வம் வாகனத்தில் ஏற்கொள்ள அவருக்காக சைகை மூலம் விசிலடித்து நடிகர் விஜய் பிரச்சாரம் செய்யும் காட்சி. இப்படி இன்று சென்னை நகரம் முழுவதுமே மதியத்திற்கு உணவு இடைவேளைக்கு பிறகு பெரும் கூட்டமாக கூடி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது. காவல்துறையின் கச்சிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஆங்காங்கே ஏற்படுத்தியிருந்த தடுப்புகளும் இருந்தாலும் கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்துவது அரிது என்றாலும் இந்த ரோட் ஷோ, பேரணி போல் இருந்த ரோட் ஷோ சிறப்பாக முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதோ சென்ட்ரல் விமான நிலையம் வழியாக அவர் மீண்டும் பனையூருக்கு திரும்பும் காட்சி. இப்படி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை சென்னையில் கூட்டிவிட்டார் என்றே சொல்ல வேண்டும். வேட்பாளர்களோ குஷி ஆனந்தோ குஷி ஆனந்தானார் என்றே சொல்ல வேண்டும். எப்படி தொண்டர்கள், காவல்படை புடைசூழ சென்னை மாநகரை ஒரு வளம் வந்துவிட்டார் நடிகர் விஜய். நாளை தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கை புத்தகம் வெளியீடு. இதற்கான பணிகளை நாளை மேற்கொள்வார்கள் என்று தெரிய வருகிறது. அடுத்து நடிகர் விஜய் எந்த ஊருக்கு பிரச்சாரத்துக்கு செல்வார், எத்தனை மணிக்கு செல்வார் என்ற அட்டவணைகள் இதுவரை வெளியிடப்படவில்லை. கடலூர், பன்ருட்டி போன்ற பகுதிகளுக்கு அவர் சுற்றுப்பயணம் செல்ல திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அதற்கான 2 முறை தேதி குறிக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எனவே நடிகர் விஜய் தனது பிரச்சாரத்தை முடித்துவிட்டு போலீஸ் உச்சகட்ட பாதுகாப்புடன் தனது இல்லமான பனையூரை நோக்கி செல்லும் காட்சி. இவர் மெரினா பீச் வழியாக, அடையார் வழியாக அவர் பனையூர் செல்வதற்கு திட்டமிட்டு அதற்கேற்றபோல் போலீஸ் படை பாதுகாப்புடன் விஜய் பனையூர் நோக்கி செல்லும் காட்சி. நாளை அவருடைய தேர்தல் அறிக்கைக்கான புத்தகம் வெளியிட்டு அதற்கான பிரச்சாரம் செய்வார் என தெரிய வருகிறது. எனவே நடிகரின் விஜயன், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயன் சென்னையின் ரோட் ஷோ மிகப்பெரிய வெற்றி பெற்றது என்பதால் இது ஒரு சாதனையே சென்னைக்கு என்பது பொருந்தும்.